ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ நிஃப்டி 50 270 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 24,879 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் 81,789 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 837 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 55,415 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 474 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் இருக்குது பேங்க் நிஃப்டி. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 2% பாசிட்டிவில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாமே 1.5%லேருந்து 1% பாசிட்டிவில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், ஃபெடரல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிசி பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி 60% மேலே நெகட்டிவில் காட்டும், 64% மேலே நெகட்டிவில் காட்டுது. ஸோ ஆக்சுவலி இவங்க 2:1 அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு பிஎஸ்சி ஷேராக இருக்கிறது உங்களுக்கு 3 ஷேராக மாறிடும். இன்றைக்கி எக்ஸ் போனஸ் டேட்டு. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 64% ஆட்டு நெகட்டிவில் காட்டுது. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு இப்போ 4,537 ரூபா ஒரு ஷேருக்கு நெகட்டிவ் காட்டுது. இனி அது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷேர் ஆட்டு உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். ஸோ டோட்டல் ஆட்டு பிஎஸ்சியோட ஷேர் ப்ரைஸ் டோட்டல் வந்து உங்களுக்கு 3 பிஎஸ்சி ஷேர் கிடைக்கும். 2,500 சம்திங், 2,450 சம்திங்கில் வச்சு உங்களுக்கு 3 ஷேர் பிஎஸ்சியில் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி அந்த போனஸ் இஷ்யூக்கான போனஸ் ஸ்டாக்ஸுக்கான எக்ஸ் போனஸ் டேட்னால ஸோ அது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விழுந்திருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து பிஎஸ்சி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட் இந்த வருஷத்தில் மட்டுமே அது 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு பிஎஸ்சி. ஸோ இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க வேண்டாம். வேல்யூஷன் ஸ்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். 7,588 ரூபா வரைக்கும் போனதை இப்போ பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண போகிறாங்க 2:1. இது பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் செய்தி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசியோட ரிசல்ட்ஸ் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ப்ராஃபிட் வந்து 19,000 கோடிக்கு மேலே போயிருக்குன்னு சொன்னது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 கோடி மேலே ஒன் டைம் எக்ஸப்ஷனல் கெயின் மூலம் மட்டும் அந்த அமௌண்ட்டு. அதை கழிச்சு 5,155 கோடி தான் அவங்களோட ப்ராஃபிட் ரேஞ்சு. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பேப்பர் போர்ட் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருந்துச்சு. மற்றபடி எல்லா செக்மெண்ட், அக்ரி பிஸ்னஸ், எஃப்எம்சிஜி, சிகரெட் இதோட பிஸ்னஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்து பாசிட்டிவில் இருக்குது. 2.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 436 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஐடிசியோட ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் மல்டிபிள் ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா டவுன்கிரேட் பண்ணுறாங்க ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் டார்கெட்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு நுவாமா, ஆன்டிக்யூ, எலாரா, ஜேஎம் ஃபினான்ஷியல் இதில் நுவாமா மென்ஷன் பண்ணுறது டார்கெட் ப்ரைஸ் தான் 571 ரூபா முதல் சொல்லியிருந்தாங்க. இப்போ 532 ரூபாயை குறைச்சிட்டாங்க. ஜேஎம் ஃபினான்ஷியலும் பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸை 500 ரூபாய்ட்டு குறைச்சிருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் எல்லாமே டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் ஐடிசிக்கு. அதுபோக பிரபுதாஸ் லீலாதர் 538 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க ஐடிசி. ஸோ ஐடிசி இப்போவும் பார்த்தீங்கன்னா மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது வேல்யூஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மேஜர் ரீசன் ஒன்று, பேப்பர் போர்ட் பிஸ்னஸ் ஸ்டில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது, ப்ராஃபிட் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டுக்கு போகிற. மற்றபடி எல்லா செக்மெண்ட் பிஸ்னஸும் நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஐடிசி ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஷேர் ப்ரைஸுக்கு நிறைய ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. நிறைய ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் வந்து டார்கெட் ப்ரைஸை கட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த மாமா எர்த்து, அதாவது ஹொனாசா கன்சியூமர் லிமிடெட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்த ரிசல்ட்ஸில் இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. ஸோ ப்ராஃபிட் அடி வாங்கிருந்துச்சு, பட் ரெவன்யூ ஒரு 13% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்டாக் அன்னைக்கு 16% மார்க்கெட்டில் ஏற்றிருக்காங்க. பட் 5,000 கோடி ப்ராஃபிட் பண்ண ஐடிசியை வெறும் 2.5% ஏற்றிருக்காங்க. ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருந்துச்சு இந்த ஷேருக்கு, அதாவது ஹொனாசா கன்சியூமரோட ப்ராஃபிட் வந்து விழுந்துருந்துச்சு. பட் ரெவன்யூ ஒரு 13% ஏறி இருந்துச்சு. அவங்களோட ஸ்டாக் இன்னைக்கு 16% மேலே போயிருக்கு. ஆனால் ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% தான் மேலே போயிருக்குது. ஸோ இது என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நல்லா பண்ண கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2.5% தான் மேலே போயிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆன கம்பெனிக்கு ஷேர் ப்ரைஸ் 16% மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவர் லிமிடெட், அனில் அம்பானி குரூப்போட கம்பெனி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 51 ரூபா தாண்டி ட்ரேட் ஆகுது. 53 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 51 ரூபா 16 காசில் ட்ரேட் ஆகுது. 14% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ரிலையன்ஸ் பவரில் இன்னொரு அப்டேட்னா, 2 நாளுக்கு முன்னாடி அவங்க சொன்னது பூட்டான் கவர்மெண்ட்டோட ட்ரக் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பூட்டான்ஸ் ட்ரக் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கம்பெனியோட ஒரு லார்ஜஸ்ட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. 2,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஜாயின்ட் வெஞ்சூரில். இது 500 மெகாவாட் ப்ராஜெக்ட்டு 50:50 பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு டெவலப் பண்ணுவாங்க. பில்ட் ஓன் ஆப்ரேட் மாடல் அந்த மாடலில் தான் போடுறாங்க. பட் ஆக்சுவலி இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16% மேலே ரியாக்ட் ஆகிருக்கு. பட் ஹெவி வால்யூம்ஸ் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருக்குது. ஹெவி வால்யூம்ஸ்னாலையும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிலையன்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ்.
கிராசிம் இண்டஸ்ட்ரீஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஒரு 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1496 கோடி பண்ணியிருக்காங்க. இது போக 10 ரூபா பர் ஷேர் வந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 44,267 கோடி ரெவன்யூ 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 820 கோடி பண்ணியிருக்காங்க. 82% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். ஸோ ஓவர்லாட்டு ஸ்டாண்ட் அலோன் பேசிஸில் பார்த்தீங்கன்னா நெட் லாஸ் தான் பண்ணியிருக்காங்க 288 கோடி. இது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 441 கோடியாக இருந்திருக்கு. ஸோ அதை காட்டிலும் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ரெவன்யூ வந்து 32% இன்க்ரீஸாக இருக்குது. ஸ்டாண்ட் அலோன் பேசிஸில் 8296 கோடியாக இருக்குது. எபிட்டா வந்து 6548 கோடியாக இருக்குது. அது வந்து 6% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ், கெமிக்கல்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீஸ் பிஸ்னஸ் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி தான் இந்த கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். செக்மெண்ட் வைஸ்னி பார்த்தீங்கன்னா செல்லுலாசிக் ஃபைபர்ஸ் அதில் ரெவன்யூ ஒரு 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் CSF சேல்ஸ் வால்யூமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் வால்யூம்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. CFI வால்யூம்ஸ் வந்து 3% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா லோ ப்ரைஸில் சைனா வந்து டம்பிங் ஆகிறது உங்களுக்கு மேஜர் காம்படிஷன். கெமிக்கல்ஸோட எபிட்டா வந்து 52% ஹையராக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மாட்ரேட் க்ரோத், அதாவது வால்யூம் ரெக்கார்டட் மாட்ரேட் க்ரோத் 1% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களோட குளோரைன் டெரிவேட்டிவ்ஸ் அதுதான் ஒரு பெட்டர் ப்ராஃபிட்டபிலிட்டி பண்ணியிருக்குது. காஸ்டிக் சேல்ஸும் 1% தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதில் வந்து கார்வார் அப்படிங்கிற பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. அதனால் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருக்கு. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸோட வால்யூம் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக அவங்களோட டோட்டல் கெப்பாசிட்டி அல்ட்ராடெக் சிமெண்டோட டோட்டல் கெப்பாசிட்டி அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது 190.16 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம். ஸோ ஃபினான்ஷியல் 27ல் 215 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும். டொமஸ்டிக் கிரே சிமெண்ட் சேல்ஸ் 10% வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது எபிட்டா பார் டன் அது வந்து 32% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லையும் 7% இயர் ஆன் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக அவங்களோட பெயிண்ட் பிஸ்னஸ் பிர்லா ஓப்பஸ் இந்தியாவில் நம்பர் 3 டெக்கரேட்டிவ் பெயிண்ட்ஸாக இருக்கிறாங்க அவங்களோட பிராண்டு. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் முன்னேறிட்டு தான் வருவாங்க. ஒன்று அவங்க கொடுக்குற மார்ஜின் அதிகம், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டு வராங்க. B2B இ-காமர்ஸ் அந்த செக்மெண்ட்டில் 5000 கோடி வந்து ரெவன்யூ இந்த குவார்ட்டரில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் 27ல் 8500 கோடி அதில் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் சர்வீஸ் டோட்டல் எண்டிங் போர்ட்ஃபோலியோ இது 27% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 1,57,404 கோடியாக இருக்குது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். அது மாதிரி லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அது ஒரு 17% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 5.5 மில்லியன் கஸ்டமர் அக்யூசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பட் இப்போதைக்கு இந்த பங்கு பக்கம் நான் போக விரும்பலை. இது கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாக் ப்ரைஸ் 2675 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. பட் 2746 ரூபா வரைக்கும் போனது. இப்போ 2675 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. பி ரேஷியோ 4:6 மேலே இருக்குது. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா BEML. ஆக்சுவலி இது ஒரு டிஃபென்ஸ் செக்டார் கம்பெனி. இந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரிப்பட்ட டிஃபென்ஸ் செக்டார் எல்லாமே இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 288 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1652 கோடி பண்ணியிருக்கிறாங்க. சீக்வென்ஷியல் பேசிஸில் நீ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 89% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 89% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 1059% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சீக்வென்ஷியல் பேசிஸில். அட் த சேம் டைம் இவங்க முன்னாடியே 15 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் மே 15 எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா BEML போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் செக்டார் கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் BEML வந்து பார்த்தீங்கன்னா $216 மில்லியன் ஒரு ரோலிங் ஸ்டாக் பிளான்ட் வந்து பில்டப் பண்ண போகிறாங்க மத்திய பிரதேஷில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அது வந்து மெட்ரோ அண்ட் ஹை ஸ்பீட் ரோலிங் ஸ்டாக் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு, ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு இந்த பிளான்ட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து BEML கொடுத்த அப்டேட்டு. ஏத்தர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா தண்டர் ப்ளஸ் கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அவங்களோட EV சார்ஜிங் ப்ராசஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 கம்பெனியுமே பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. கிட்டத்தட்ட 15 ஸ்டேட்டில் 40 சிட்டிஸில் இந்த ஏத்தர் எனர்ஜியோட கஸ்டமர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் ஹப்ஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பில் வரோம் அப்படின்னு சொல்லி ஏத்தர் எனர்ஜி தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஜிண்டால் பவர் வந்து அப்பர்வா ஹரியானா ப்ராஜெக்டை வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அதோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1350 மெகாவாட் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்டு ஹரியானாவில் அப்பர்வா எனர்ஜி மூலமாட்டு நடக்குது. ஸோ அதோட வேல்யூ 4000 கோடின்னு சொல்கிறாங்க. அதை ஜிண்டால் பவர் வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் இப்போ ஃப்ரண்ட் ரன்னராகவும் இருக்கிறாங்க. மேபி அவங்க தான் அதை அக்யூசிஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஜிண்டால் பவர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்க மார்க்கெட்டில் இன்னும் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் பார்த்தீங்கன்னா EV கார்ஸ் வந்து லான்ச் பண்ண இருக்கிறதாட்டு சொல்கிறாங்க. அவங்களோட போர்ட்ஃபோலியோவை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க கைவாசம் இருக்கிறது நெக்ஸான், டியாகோ, ஆல்ட்ராஸ். இதில் இப்போ புதுசாட்டு ஆல்ட்ராஸில் EV ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ட்ராஸில் EVயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுள் வேரியண்ட்டில் புதுசாக கொண்டு வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இப்போ இதில் வந்து அவங்களோட ப்ரைஸஸ் நீ பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயை கம்பேர் பண்ணும்போது டாடா மோட்டார்ஸும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியில் கார் கொடுக்குறாங்க. டாடா மோட்டார்ஸுக்கு 5 EV போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நெக்ஸான், டியாகோ, இன்னொன்று வந்து கர்வு, அடுத்தது பஞ்சு, இது போக வந்து சியாரா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹேரியர், இதெல்லாமே கொண்டு வராங்க இருக்கிறாங்க. அதுபோக அவினியா அப்படிங்கிற ஒரு பிராண்டும் புதுசாக அடுத்தது வர இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அல்ட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கோட ஒன்று அப்டேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி இன்ஜின்ஸோட கொண்டு வந்தாங்க. ஸோ அதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 6.89 lakhsன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து மாருதி சுசுகியோட பெஸ்ட் செல்லர் காராக இருக்கிற அந்த பலினோ காருக்கும் ஹியூண்டாயோட எலைட் i20க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் 30,000 யூனிட்ஸ் வந்து நாங்கள் மந்த்லி வால்யூமை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இதில் புதுசாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சியாராவும் என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஹேரி ரிவி. அவினியா பிராண்டை எப்போ வந்து பில்டப் பண்ண இருக்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா அவினியா பிராண்ட் வந்து $1 billion அந்த பிராண்டில் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறதாட்டு டாடா மோட்டார்ஸ் தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸில் டாடா மோட்டார்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்குது. இது போக கியா மோட்டார்ஸும் பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க கியா மோட்டார்ஸ் வந்து கேல்விஸ், அதாவது கியா கேரன் கேல்விஸ் அப்படிங்கிற ஒரு காரை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11.49 lakhs, அதாவது 11.50 lakhs அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கியா. இதோட பேர் வந்து கியா கேரவன்ஸ் கேல்விஸ் அப்படிங்கிற நேமில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கார்ஸ், குறிப்பாட்டு கியாவில் வந்து இந்த கார் வந்து மாருதி சுசுகியோட XL6க்கும் ஹியூண்டாயோட அல்கஸாருக்கும் இந்த 3 காரு இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா காம்படிஷன், அதாவது முக்கோண வடிவில் வந்து ஒரு காம்படிஷன் வருது. ஸோ மொயரோராட்டு இதில் பார்க்கும்போது மாருதி சுசுகியோட XL6 விட இந்த கியா கார்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ மேபி மார்க்கெட்டில் முக்கோண வடிவில் இந்த செக்மெண்ட் கார்ஸில் காம்படிஷன் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா கார் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இந்த பங்கு இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் 50 DB ஹை டச் பண்ணியிருக்குது. 389 வரைக்கும் போயிருக்குது. அதான் ஃப்ரெஷ் 50 DB ஹை. இப்போ 385 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்ஸ் டைம் ஆஃப் பீரியடில் எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கிறேன். அதாவது ஒரு 400 to 450 வரும்போது நான் வந்து இதுலேருந்து எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா வந்து டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபாலும் வர சான்சஸ் இருக்குது. ஒரு ஹை ஃபால் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு மேல் நோக்கி போகுதுன்னா கண்டிப்பாக ஒருக்கா கீழ் நோக்கியும் வரும். ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வச்சு கண்டிப்பாக செல் ஆஃபும் இருக்கும், ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அதை பண்ணலான்னு இருக்கிறேன் அந்த பங்குகளில். ஏன்னா வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ஷேர் ப்ரைஸ் மேலே போகிறத யூஸ் பண்ணி கண்டிப்பாக நிறைய ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. அதை கரெக்டாக பார்த்து நானும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கிறேன். அப்புறம் ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சப்புறம் வாங்கலான்னு இருக்கிறேன். ஸோ இது வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் 50 DB டச் பண்ணியிருக்கு. இப்போ இருக்க வேல்யூஷனில் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க முடியாது, வேணால் வேல்யூஷனும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆர்டர் புக்கு 71,000 கோடி மேலே இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஆஃப்டர் த ரிசல்ட் ஸ்டாக் ப்ரைஸ் கண்டினியூஸாக மேலே தான் போயிட்டு இருக்குது. யூபிஎஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பைக்கால் தான் கொடுக்குறாங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கு. இது சென்செக்ஸில் விரைவில் இடம் பிடிக்க போகுது. நான் நேற்றே அப்டேட் பண்ணியிருந்தேன். இவங்களுக்கு பதிலாட்டு ஒரு ஷேர் வெளியே போகும், அதுக்கு பதிலாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வெளியே போகுது, பிஎம்எல் வந்து உள்ளே வருவாங்க சென்செக்ஸில். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்றைக்கும் 2% மேலே போயிருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் 400 கிராக் பண்ணுறது கன்ஃபார்ம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட்டேல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 958 கோடி வேல்யூவில் மகாராஷ்டிரா கிருஷ்ணா வேல்யூ டெவலப்மெண்ட் கார்பரேஷன் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் பேசிஸில் தான் பண்ண இருக்கிறாங்க. ஸோ பட்டேல் இன்ஜினியரிங் இந்த கான்ட்ராக்டில் ஷேர் வந்து 191 கோடின்னு சொல்கிறாங்க. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கிருஷ்ணா வேல்யூ டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்களோட பங்கு தான் ரிமைனிங் இருக்கும். இது பட்டேல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹிந்துஸ்தான் காப்பர் கொடுத்த அப்டேட். இவங்க மே 27 பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. 500 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதோட அப்டேட்டு. நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் அல்லது பாண்ட்ஸ் மூலமாட்டு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதாட்டு ஹிந்துஸ்தான் காப்பர் தரப்பில் அந்த அப்டேட் கொடுக்குறாங்க. ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா 16% ஸ்டேக் வந்து US பேஸ் இன்டர்நேஷனல் பேட்டரி கம்பெனியில் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து $4.43 million 37.47 crores தான். US பேஸ்டு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங், அதாவது இந்த லித்தியம் அயன் செல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் இந்த ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் பேட்டரி கம்பெனி மொபிலிட்டி அண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் செக்டரில் இது உங்களுக்கு ஒரு மைல் கல்லாக இருக்குது. 16.24% அந்த ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனில் அம்பானி குழுமத்தோட எல்லா ஸ்டாக்ஸுமே பாசிட்டிவில் இருக்குது. ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் பவர். ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ்லாம் 10% வரைக்கும் பாசிட்டிவ் போச்சு. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் 10% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ரிலையன்ஸ் பவர்லாம் பார்த்தீங்கன்னா 16%, 15% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. ஹெவி வால்யூம் பேஸில் தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டாடா டிஜிட்டலோட CEO இருக்கிற தஹில் யானி வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாரு கொஞ்ச நாள் கழிச்சு. அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடென்ஷியலில் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. டாடா டிஜிட்டலில் February 2024 தான்
ஜாயின் பண்ணார். இப்போ ரிசைன் பண்ணிவிட்டு ப்ருடென்ஷியலில் அவர் ஜாயின் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காரு. டாடா ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா நெட் லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க 510 கோடி ஃபினான்ஷியல் 25ல். ஸோ இது 44% வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது நெட் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா சன் 70% இருக்குது ஓன் பண்ணுறது, வால்ட் டிஸ்னி 30% ஓன் பண்ணுறாங்க. இது போக டாடா டெலி சர்வீஸ்லேயே டாடா சன்ஸாக டாடா கேபிட்டல் ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்ண போகிறதாட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாடா குழுமத்தில் இந்த டாடா ப்ளே இந்த டிஜிட்டல் செக்டார் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மேபி அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்ணி அதையும் டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.